யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றவளாக விடேன். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை. அவர் இந்த பூமியில் பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரிக்க போகிறாரு. பிறகு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படணும். இப்போது அவர்களை விட்டு போகும்போது கர்த்தர் சொன்னார் அவர்களை பார்த்து, உங்களுடைய உள்ளம் கலங்காது இருக்கட்டும். இதெல்லாம் சொல்லிட்டு திக்கற்றவளாக விடேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில் மனிதன் திணறுகிறது, திக்கற்றவனை போல கதறுகிறது, திக்கு தெரியாமல் அலையிறது எல்லாம் இருக்குது. ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன கர்த்தர். தாயும் தகப்பனும் கைவிட்டால் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அனாதையாக போக மாட்டீங்க. இதோ ஆண்டவருடைய கரம் உங்கள் கையோடு பிடிக்க வந்து உங்களை தூக்கி நிறுத்த வரார். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை திடப்படுத்தி நான் புதிய கதவை திறப்பேன் உனக்காகன்னு சொல்கிறார். ஒரு வழியாக சத்துரு வரானா 7 வழியாக ஓடி போவான். ஒரு கதவு அடைக்கப்படுதா பல கதவுகள் உனக்காக திறக்கப்படும். பெண்களை கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளில் முறிக்கிற தேவன் பெண்களை கதவையே உருகி போக பண்ணுவாராம். அப்படிப்பட்ட அதிசயம் உங்களுக்கு நடக்குமா? சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் நடக்கும் பொழுது சிஸ்டர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற கர்த்தர் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஈவன் டுடே God says, I will do greater things. You will be carried to next level, he says. உங்களை ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறாரு. ஆமேன் சொல்லுங்கள் எல்லாரும், ஆமேன். இப்போ ஜெபிப்போமா? அன்பின் தேவனே, என் ஜனங்களை தூக்கி நிறுத்திட்டீங்க. இந்த வார்த்தை நிமித்தமாய் திக்கற்றவளாக ஒருவரை விடாதீங்க. விதவை ஆயிட்டேன்னு சொல்லி அழக்கூடாது. நான் எனக்கு யாருமே இல்லை, தாய் தகப்பன் இல்லை, அனாதி ஆயிட்டேன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஒவ்வொருவர் மேலும் கரம் அமரட்டும். இன்றைக்கே அவளை தூக்கி நிறுத்தும். ஏதோ ஒரு இடத்துல திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. திருமணம் ஆயிடுச்சு ஆனால் திணறாங்க. பிள்ளைகள் பெற்றெடுத்துட்டாங்க ஆனால் திணறாங்க. ஃபீஸ் கட்ட முடியாதபடி திணறாங்க. திக்குமுக்கு ஆடுகிற என் பிள்ளைகளுக்கு அதிசயம் நடக்கட்டும். ஆசீர்வதியும். ஆமேன், ஆமேன்.